வணக்கங்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மணா அன்பு வணக்கங்களை. வார ராசி பலன் 7ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்திகளுக்கான பரிகாரங்கள். ஸோ அது பரிகாரங்கள் நீங்கள் அப்ளை பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு உங்களோட ராசியாதிபதி செவ்வாய். இப்போ உங்களுக்கு 5ல் இருக்கார். அது பூர நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் குழந்தைகளால் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 2 மற்றும் 7ஆம் அதிபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது ரிஷபத்தில் இருக்கார். ஸோ ரிஷபத்தில் அதுவும் கார்த்திகை நட்சத்திரத்தில் போகும்போது கார்த்திகை இப்போ ரோகிணிக்கே வந்துட்டார். நல்ல ஒரு புதிய வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குகிற யோகங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருங்க. ஸோ அது ரொம்ப சூப்பரான விஷயங்கள். அதில் நல்ல ஒரு ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், அந்த பிளான் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்காருங்க. ஸோ 3ல் இருக்கும்போது அது ராகுடைய சனம் கொஞ்சம் அந்த எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக கொடுக்குங்க. அது ராகு 11 நல்ல லாபங்களையும் கொடுத்துரும். பிரயாணங்களால் ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு, அந்த ஆன்லைன் வியாபாரங்கள், சாஃப்ட்வேரில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு பெரிய வளர்ச்சி, பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 4ஆம் அதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா வாரத்தின் முற்பகுதியில் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுஷத்தில் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ அனுஷம் பண்ணும்போதே கொஞ்சம் அதோட எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். அதாவது சந்திராஷ்டமம்னு சொல்லுவோம்னு வச்சுப்போமே. ஸோ மேஷத்துக்கும் சந்திராஷ்டமம் கொஞ்சம் அந்த திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 5ஆம் அதிபதியான சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 3ல் இருக்கா. ஸோ 3ல் இருக்கும்போது நல்ல ஒரு அற்புதங்கள் என்னென்னா முயற்சிகளில் வெற்றி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அது சூரியன் ஆகணும்போது அரசாங்கம் தரப்பில் ஏதாச்சும் விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, நல்ல ஒரு லாபங்கள், அப்பா சார்ந்த உறவுகள், பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு, அந்த பிரயாணங்கள்லையும் நல்ல லாபம் வர்றதுக்கான விஷயங்கள்லாம் சூப்பராக இருங்க. 6ஆம் அதிபதியான புதன் உங்களை 2ல் ஆட்சியோடு இருக்கும்போது நல்ல லாபங்கள் வருது. வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 2ல் இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி 5ல் இருக்கும் குழந்தைகளால் கொஞ்சம் சின்ன சின்ன நெருக்கடிகள் டென்ஷன்ஸ் வந்தாலும் எல்லாமே கிளியர் ஆகிடும். 9ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா இப்போ 3ல் இருக்கும்போது கொஞ்சம் அது ராகுடைய ஸ்தானத்தில் போகும். வெளிநாட்டில் இருக்கவங்க ஒரு பெருத்த லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பாக இருக்குது. நல்ல லாபம், நல்ல ஒரு பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. 10ஆம் அதிபதியான சனி பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய லாபங்கள் எதிர்பார்த்துருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும்னு ஃபீலே கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ மற்றபடி வருமானம் எப்படின்னா வருமானம்லாம் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ சனியும் சுக்கிரனும் ஒரு பார்வையில் இருக்கும்போது வருமானங்கள் கொஞ்சம் அலைச்சல் கொடுத்து அதுக்கப்புறம் வருமானம் வரதுக்கான விஷயங்களாக இருக்கும். எக்ஸ்பேன்ஷனுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களும் நிறையா இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போது தசாபுக்தி பலன். ஸோ தசாபுக்தி பலன்களில் பார்த்தோம்னா உங்களுக்கு மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்தரம் நடக்கணும்னு சூரியன் 3ல் இருக்கார். ஸோ 5ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் சம்பந்தமான விஷயம், நல்ல லாபம், நல்ல விஷயங்கள்லாம் நடந்தாலும் கொஞ்சம் எமோஷன்ஸான ஒரு விஷயங்கள்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். ஆனால் கல்விக்கான விஷயங்கள்லாம் நல்ல ஆக்கப்பூர்வமாக நடக்கிறதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. வெளிநாடு போய் பசங்க படிக்கணுன்னாலும் அது நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது ரொம்ப சூப்பருங்க. மேஷ லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி, சந்திரன் பார்த்திங்கன்னா திங்கள் செவ்வாயில் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் அந்த ஒரு சின்ன எமோஷனான ஒரு மூமெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். குழந்தைகள் ஒரு விஷயம் சின்ன சின்ன ஒரு மன சங்கடங்கள் அதுக்கப்புறம் சரியாகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு 11ல் இருக்கும் பெருத்த லாபங்கள் அள்ளி தரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஆன்லைன் வியாபாரங்கள், நல்ல ஒரு சின்ன சின்ன ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்க, ஆன்லைன் வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பெருத்த லாபங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுக்தி வந்துடுங்க. ஸோ குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்காரு. 3ல் குருவுடைய ராகுடைய சாரத்தில் போகும்போது பெருத்த லாபங்களை அள்ளி தரதுக்கான வெளிநாடு சார்ந்த விஷயங்களும் சரி, நிறைய சொத்துக்கள் விற்பனையால் ஒரு பெரிய லாபங்கள், ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் விற்காமல் இருக்குன்னா இப்போ விற்று அதனால் ஒரு பெரிய காசு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுக்தி, சனி
சனி வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களை சின்ன சின்ன அலைச்சல்கள் கொடுக்கும். பட் இருந்தாலும் அந்த சனியின் பார்வை சுக்கிரனில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு பெரிய வருமானம் வர வேண்டியது டக்குன்னு வந்து சடனாக வந்து கை கொடுக்கறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து புதன் திசாபுத்தி இருந்தாலும் புதன் வந்து பார்த்தீங்கன்னா 3ல் ஆட்சி பலமோடு இருக்கும். நல்ல கம்யூனிகேஷன் துறையில் வந்து பெருத்த லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நல்ல ஒரு வெற்றி நான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கு மேஷ லக்னமாக இருந்து கேது திசாபுத்தி இருந்தாலும் கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். குழந்தைகள் வந்து கொஞ்சம் எதிர்த்து பேசுகிற மாதிரி ஃபீல் கொஞ்சம் கொடுக்கும். ஸோ எல்லாமே ஆல் இந்த கேம் வச்சுமே அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. மேஷ லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும். சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சின்ன சின்ன கலகங்கள் வந்து அதுக்கப்புறம் சரியாயிடும். 1-2 நாள் அப்படி கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். பட் எதையும் காதில் வாங்கி அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகி புதிய சொத்துக்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக கொடுக்குதுங்க. ஸோ இதுவரை பார்த்து தசாபுத்தி பலங்கள். ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து பரிகாரங்கள். ஸோ பரிகாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும் அப்படின்போது சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து யாராவது வயதானவர்களுக்கு வந்து ஆடை வாங்கி கொடுக்குறது, ஒரு துணி மணி எடுத்து கொடுக்குறதுனால நல்ல லாபங்கள், அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது சிறப்பான விஷயங்கள் நடக்கும். ஸோ அது வந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கும், கண்டிப்பாக பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் சந்திரன் தசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது ஏதாவது சாப்பாடு அரிசியோ தேவையானவங்க ஒரு கஷ்டப்படுறவங்க ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுக்குறது, இல்லை சாப்பாடு வாங்கி கொடுக்குறது. அதுவும் வந்து எப்போ வாங்கி கொடுக்கணும் போது உங்களுக்கு திங்கட்கிழமைகளில் வந்து வாங்கி கொடுக்க ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்குது செவ்வாய் கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா தோரம் பருப்பு வந்து தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி என்னால் தோரம் பருப்புலாம் வாங்கி கொடுக்க முடியாது. செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்களா, பாவம் ரொம்ப கஷ்டப்படுற செக்யூரிட்டி கார்டுக்கெலாம் வந்து ஏதோ சாப்பாடு வாங்கி கொடுக்குறது அவங்களுக்கு காசு கொடுக்குறது வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் ராகு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து பார்த்தா சனிக்கிழமைகளில் வந்து பார்த்தோம்னா கோதுமை தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க. ஸோ கோதுமையை வந்து நீங்கள் தானமாக பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி வாங்கி கொடுங்க. ஸோ சப்பாத்தி வாங்கி யாருக்காச்சும் கஷ்டப்படுறோம் சப்பாத்தி வாங்கினா சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. யாருக்கெல்லாம் வந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது மொச்சை பயிர்களை வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லது. சப்போஸ் எனக்கு வந்து மொச்சை பயிரெலாம் வாங்கி கொடுக்க முடியாது சார் அப்படின்னா யாராச்சும் பெண்களுக்கு வந்து யாராச்சும் ஆடை தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும் போது சாப்பாடு யாருக்காச்சும் வந்து சனிக்கிழமைகளில் வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, இல்லை கஷ்டப்படுறவங்க ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. யாருக்கெல்லாம் புதன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யாருக்கா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பென்சில் பேனா ஃபீஸ் கட்டுறது எல்லாமே ரொம்ப சிறப்பான. அது மட்டும் இல்லைன்னா ஒரு கோதுமை வாங்கி கொடுக்கலாம். ஸோ கோதுமையோ இல்லாட்டி வந்து ஒரு சப்பாத்தி ஏதாச்சும் வாங்கி கொடுத்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் கேது தசாபுத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணணும் அப்படின்னும் போது அவங்க வந்து மொச்சை பயிர்களை வந்து தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க. ஸோ மொச்சை பயிரில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம். அப்படி இல்லைனா யாராச்சும் பெண்கள் யாராச்சும் வந்து கஷ்டப்படுற பெண்களுக்கு வந்து துணிமணி தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு என்னங்க மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இந்த தானம் தர்மங்கள் வந்து அந்த கிழமைகளில் பண்ணும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது நிம்மதியான வாழ்க்கை வாழ என்ன பரிகாரங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நிம்மதியான வாழ்க்கைன்னும் போது நிறைய பேருக்கு வந்து நிறைய குறைகளோட நிறைய சிக்கல்களோடு தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து இது ஜாதகம் இல்லை சார் இது இல்லைன்னா நீங்கள் ஒரே விஷயத்தை பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம் ஒரு பர்டிகுலர் டைம் அதை வந்து விடிய காலையில் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அது வந்து நம்ம ரொம்ப பிரம்ம முகூர்த்த வேலைன்னு சொல்லுவோம். பிரம்ம முகூர்த்த வேலைங்கிறது வந்து விடிய காலையில் 3 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகி 6 மணி வரை இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் 4:30 மணிக்கு எழுந்திரிக்கலாம் 5 மணிக்கலாம். பட் அந்த டைம்ங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு டைமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து ஒன்றும் இல்லை ஒரு சின்னதாக விளக்கு நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி என்ன மதம் இருந்தாலும் சரி ஒரு விளக்கு ஏற்றிட்டு அமைதியாக உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் எதுவாக வேணால் இருக்கலாங்க. இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் இல்லை உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம். ஏதாக இருந்தாலும் சரி அந்த விளக்கு ஏற்றிட்டு உட்காருங்க. அதுக்கு நீங்கள் வந்து என்னை குளித்து நான் ரொம்ப க்ளீனாக அப்படியே வந்து குளித்து பட்டையெல்லாம் அடிக்கணும்னா நான் சொல்லவே இல்லை. பூ போடணும் அது போடணும் வத்தி இருந்தாலும் ஒன்று சும்மா ஒரு விளக்கு ஏற்றிட்டு ஜஸ்ட்டு உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்கள் தெய்வத்தை ஜபம் பண்ணுங்கள். ஸோ உதாரணமாக ஒரு கணபதி நினச்சோன்னா ஓம் மகானவன் இப்போ எனக்கு கடன் தொல்லை இருக்குது வழக்குகள் தொல்லை இருக்குன்னா கணபதியை வேண்டுங்க. இல்லைங்க நான் கணபதியோட ஆஞ்சநேயர் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி கடன் சம்மந்தமான விஷயங்களுக்கு வந்து கணபதியையும் ஆஞ்சநேயரும் வந்து விடிய காலில் வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்யும்போது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. ஸோ எனக்கு வந்து நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து காலையில் எழுந்து ஒன்றும் இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போதும். ஃபேஸ் வாஷ் பண்ணி விளக்கேற்றிட்டு முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறது வந்து நல்ல ஒரு கணவன் அமைவதற்கான ஒரு பெண்ணுக்கு அருமையான ஒரு கணவன் அமையணும்னா செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானை வணங்குவதனால் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்குங்க.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து நிலபுலன்களால் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து நிலபுலன்கள் வந்து ஒரே சங்கடமாக இருக்குங்க அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு, அதுவும் வந்து பார்த்து காலையில் எழுந்து ஒரு பெருமாள் வழிபாடு பண்ணுறதோ, பெருமாள் சம்மந்தமான ஸ்லோகம் சொல்கிறதோ, இல்லை இப்போ ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண சொன்னாலும் சிறப்பான பலன்கள் நிலபலங்களாக வரும். ஸோ இந்த தாய்மாமன் உறவுலையும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் வந்து அந்த புதன் வந்து இருக்கும். அது நிலபுலன்களாக எனக்கு சொத்துக்களில் வந்து கேஸ் இருக்குது, பிரச்சனைகள் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சட்ட ரீதியான விஷயங்கள், ஸோ ரொம்ப சட்ட சிக்கல் இருக்குது, கோர்ட் கேஸ் இருக்குனாலும் நீங்கள் கணபதியும் ஆஞ்சநேயம் வழிபாடு பண்ணால் ரொம்ப சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆண்கள், ஸோ எனக்கு வந்து கல்யாணமே ஆகலைங்க, ரொம்ப நாளாக வந்து நாங்கள் திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தேன், பட் ஆனால் எனக்கு வந்து திருமணம் ஆகலை அப்படிங்கிறவங்க வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான வரும். டெய்லி எழுந்து காலையில் அந்த விடிய காலையில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஓம் மகாலட்சுமி ஓம் மகாலட்சுமி மனசார வந்து பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதாவது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து எனக்கு வந்து பாதிப்பு இருக்குன்னும் போது குல தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ காலையில் எழுந்து எல்லோருமே குலதெய்வம் வழிபாடு பண்ணுறது காலையில் ரொம்ப நல்லது. தொழில் ரீதியான இருக்க பிரச்சனைகளை தீர்வு பண்ணணுன்னா நம்ம சனீஸ்வர பகவானை கும்பிடலாம். இல்லை நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்தை வந்து வழிபாடு ஒரு கற்பனசாமியை வணங்குறீங்கன்னா ஓம் கற்பனசாமி நம்ம ஓம் கற்பனசாமி வணங்குறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அப்படி எனக்கு குலதெய்வமே தெரியாதுங்க அப்படிங்கிறவங்க ஹரிஹர சுதன் ஐயப்பனை வணங்குவதனால் உங்களுக்கு வந்து அந்த தொழில் ரீதியான பிரச்சனைகளிலிருந்து கண்டிப்பான ஒரு நல்ல தீர்வாக அமையுங்க. அதுக்கப்புறம் சில பேர் குழந்தை இல்லாதவர்கள் என்ன பண்ணலான்னும் போது தட்சிணாமூர்த்தி இல்லைன்னா யாராச்சும் ஒரு மகான்களை வழிபாடு பண்ணுறதுனால வந்து குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமிகளில் வந்து அந்த குழந்தை பேர் வேண்டி விரதம் இருந்து நீங்கள் வந்து அந்த சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ இதெல்லாம் வந்து அதே மாதிரி வேலை விஷயங்கள், ஸோ எனக்கு வந்து வேலை இல்லைங்க, எனக்கு வந்து வேலை சரியாக அமைய மாட்டேங்குதுன்றவங்களும் நீங்கள் வந்து ஒன்று நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டதுனால நல்ல வேலை கிடைக்கும். இல்லைங்க எனக்கு குலதெய்வம் தெரியும் ஹரிஹர சுதன் ஐயப்பனை வந்து ஓம் ஐயப்பான ஓம் ஐயப்பனும் நீங்கள் வந்து சாண்டிங் பண்ணி பாருங்கள். இதில் வந்து அந்த பர்டிகுலர் டைம் அதுதான் ரொம்ப முக்கியம். விடிய காலையில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அதுவும் 3லிருந்து 6 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும். இல்லைங்க எனக்கு அதெல்லாம் முடியாதுங்கன்றவங்க வந்து நைட்டு சப்போஸ் வந்து நான் வரதே நைட் ஆகிடுங்க பரவாயில்லன்னா நைட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் சைலன்ஸ் தான் இதில் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஒரு சைலண்ட்டான நேரத்தில் வந்து ஒரு 15 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு வாங்க. லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகி போவீங்க. இது வந்து அற்புதமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா உங்களை வந்து காப்பாற்றுற தெய்வம் இருக்கும். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து கர்ணன் ஒன்று இருக்கும். இந்த கர்ண தேவதைக்கு என்ன சாமிங்கிறத பார்த்து அதை நீங்கள் வந்து வணங்கினீங்கன்னா சிறப்பான பலன்களை கொடுத்துருங்க. ஸோ வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள் இந்த வழிபாடு தொடருங்கள். அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு கைக்கு வரும். உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை கண்டிப்பாக முன்னேறுவீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட வீடியோ இருக்குது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.